இந்த பொண்ணுங்கள புரிஞ்சுக்கவே முடியலப்பான்னு சொல்ற பல பேருக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள புரிஞ்சுக்கிற விஷயத்துல ஆண்கள் பல பேரும் தோத்து போறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பெண்களுடைய மனச யார் தான்ப்பா புரிஞ்சுப்பாங்க? பெண்களும் சண்டையில சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, "நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லல்ல" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. அவங்கள ஹேண்டில் பண்ற விதம் தான். அவங்க கிட்ட பேசுற விதம் தான். அவங்கள மத்தவங்க நடத்துற விதம் தான். இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த பெண்மை. ஸோ பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு அழகு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அழக கொண்டிருக்க பெண்களுடைய மறுபக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அண்ட் சைக்காலஜிக்கலி பெண்கள பத்தி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இயற்கையாவே பெண்கள் அழகுதாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதத்தால பெண்கள இப்படி, அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. ஆனா விமர்சனத்துக்கும் உள்ளாக்குறாங்க. குறிப்பா பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பலருந்து இப்ப வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. அத என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிட்டு வராங்க. ஆண்கள விட பெண்கள் 2 மடங்கு அதிகமான வலிமை கொண்டவங்களா தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க அதிக வலிகளையும் தாங்குறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பீரியட்ஸ் பெயினா இருக்கட்டும், டெலிவரி பெயினா இருக்கட்டும், இந்த பிரசவம் அப்படின்றது பெண்களுக்கு மறுபிறவி. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா காலகட்டத்தில டெலிவரிக்கு போறத கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, ரொம்ப ஸ்டைலிஷா காட்டினாலும், அந்த இடத்துல ஒவ்வொரு பெண்களும் அனுபவிக்கிற வலியும், வேதனையும் இங்க பல கேமராக்கள் படம் பிடிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த வலியெல்லாம் ஆண்களால தாங்க முடியாதுன்ட்டு, உடல் வலிமை அவங்களுக்கு குடுத்தாலும், மன வலிமைய பெண்களுக்கு தான் இயற்கையாவே குடுத்துருக்காங்க. ஒரு ஆண பெண்ணுக்கு எப்படி பிடிக்கும் அப்டின்னா, அவங்க ஹைட்டா இருக்காங்க, ஒயிட்டா இருக்காங்க, அவங்க பேசுற விதம் அப்படிலாம் வச்சு யாருக்கும் பிடிக்காது. அவங்கள அறிவையும் தாண்டி நட்பண்புகள் தான் பெண்கள வந்து ரொம்ப இயல்பாவே கவரும். எப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்க எப்படி ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. நெறைய படங்கள்லயும் பார்த்துருக்கோம். அண்ட் ரியலாவும் நெறைய பேர பார்த்துருக்கோம். இந்த லவ்வுல இருக்கிறவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க அம்மாவ பார்த்துக்கிறான், அப்ப என்ன பார்த்துக்க மாட்டானா? அப்படின்னு தான் நம்ம நெறைய டயலாக்ஸ் கேட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தாய ரொம்ப மதிக்கிற ஆண்கள பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, வரப்போற மனைவிய அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறவங்க பெண்கள். யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் எந்த வயசுலயும் குறையக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க தான் பெண்கள். நெறைய பேர் வயசான காலத்துல இப்படிதான் கத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, அதெல்லாம் உண்ம கிடையாதுங்க. வயசாக வயசாக தான் பெண்களுக்கு வந்து மதிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அத கண்டிப்பா உங்களுடைய வீட்லயும் நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பாவ வந்து அம்மா திட்டினா அமைதியா இருப்பாங்க. இதே அம்மாவ அப்பா திட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. "ஓ! நான் வந்து வீட்ல இருக்கேன். ஓ! எனக்கு வயசாயிடுச்சுன்னு திட்டுறியா? வயசான காலத்துல ஏன் இப்படிலாம் பேசுற?" இப்படிலாம் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பெண்களுக்கு சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் மரியாதை குடுக்குறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெண்கள் வந்து உணர்ற திறன் ரொம்ப அதிகம். அதாவது அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ல என்ன நடக்கும்? இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே உணர்ற ஒரு தன்மை அவங்களுக்குள்ள இருக்கு. பாபா வாங்கா அப்படின்ற ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிளைண்ட் லேடி அவங்க 3000 வருடங்களுக்கு அப்புறமா நடக்க போற ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்பவே வியப்பூட்டுற வகையில தான் இருக்கு. பெண்கள் சென்டிமெண்டலா வீக்கா இருந்தாலும், அதே சென்டிமெண்டலுக்காக தான் அவங்களுடைய கணவர்கிட்டயும் சரி, அவங்களுடைய அப்பாகிட்டயும் சரி ரொம்பவே அட்டாச்மெண்ட்டா இருப்பாங்க. நெறைய பெண்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, "எங்க அப்பாவ தான் எனக்கு முதல்ல ரொம்ப பிடிக்கும். அவரு தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. எங்க அப்பா மாரி நீங்க இருக்கீங்க. அதனால தான் உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சது." அப்படிலாம் கூட இப்ப சமீபத்தில வந்த படங்கள்லாம் கூட பார்க்க முடியுது. என்னதான் அவங்க சென்டிமெண்டலா வீக்கா இருந்தாலும், அவங்க சென்டிமெண்டலா இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்தையே கட்டி காக்க முடியுது. ஏன்னா, ஆண்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தென்ன, அடுத்தென்னன்ட்டு தன்னுடைய குடும்பத்த வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். எக்கனாமிக்கல் லெவல் அடுத்த லெவலுக்கு போணும். அப்படிதான் நெனைப்பாங்க. ஆனா, பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பத்த ஒண்ணா வச்சுக்கணும். அண்ட் இந்த குடும்பத்தில இவங்கலாம் இருக்கணும். இவங்கலாம் வந்து வந்தா நம்ம எப்படி பார்த்துக்கணும். இது போல உணர்வுகளுக்கு ரொம்ப அதிகமான மதிப்பு குடுக்குறவங்க பெண்கள். அத கண்டிப்பா வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கலர் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால தான் ஆண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளா 2டே கலர் பிளாக் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்படி இல்லன்னா வந்து ஒயிட். இந்த 2 கலர அவங்க ரொம்ப அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜென்ஸு. இதுவே லேடீஸ பொறுத்தவரைக்கும்
மல்டி கலர்ஸை ரொம்பவே வந்து விரும்புவாங்க. பெண்களுக்கு ஆண்களை விட கேட்கும் திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப குயிக்காக டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ டிசிஷன் மேக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வீட்டில் பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் நீங்கள் பெண்களாக இருந்து டிசிஷன் மேக்கராக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பெண் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகிறா. அங்கே அவங்களுடைய மாமியார் மருமகளை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மருமகள் என்ன பண்ணுவான்னா, கணவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, "உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா?" அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போவே கணவர் என்ன யோசிப்பாருன்னா, "நீ ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்ட்டு பேச வரதே கேட்காம போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு வெளி உலகம் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண்களும் வெளிய போறாங்க, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் சில சூழ்நிலை காரணமாக வீட்ல இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம் அந்த பெண்ணுக்கு. அந்த நேரத்தில ஆண்கள் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கணும். குறிப்பா இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரி இந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் சொல்லப்படுற அந்த ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல ஆண்கள் பெண்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கணும். பெண்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும். ஸோ இதே கேஸ் ஸ்டடியில நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர ஆண்கிட்ட இந்த மனைவியானவங்க என்ன பண்ணணும்னா, "ஓகேங்க, எப்படிங்க போச்சு ஒர்க்லாம்? இந்தாங்க தண்ணி குடிங்கன்ட்டு" சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்ல என்ன நடந்தது, இல்ல அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, இது எல்லாமே வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஆணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, "என்னம்மா சாப்பிட்டியா? என்ன எப்படி போச்சு இன்னைக்கு டே?" அப்படின்னு கேட்கணும். ஸோ அதை தான் எல்லா பெண்களும் வீட்டில் இருக்க பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய சண்டைகளுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். அதிகம் பேசுகிற பெண்கள் இருந்தாலே கண்டிப்பாக அந்த வீடு ரொம்ப கலகலன்னு இருக்கும். அது இங்கே பல ஆண்களுக்கு புரியறதே கிடையாது. ஸோ அவங்க பேச வரதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஏன்னா அது பல சண்டைகளுக்கு ரொம்பவே வந்து மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். மூடு ஸ்விங் அப்படின்றது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னதான் பெண்கள் அடிக்கடி அழுதாலும் அந்த கண்ணீர் மிகப்பெரிய ஒரு வற்றாத ஆர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எக்ஸ்பிரிமெண்டலாவே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கோவத்தினால அழுகுறாங்க பல பேரும் அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருந்திருந்தா கோவத்துல அழறாங்க அப்படின்றத ஆண்கள் புரிஞ்சுக்கணும். அதிக ஞாபக சக்தி பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் பழைய விஷயங்கள்லாம் மறக்காம ஏதாவது ஒரு சண்டை வந்ததா அதை எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா 360 டிகிரிலையும் அவங்க யோசிச்சு பார்த்து தான் அந்த முடிவையே எடுப்பாங்க. விட்டு கொடுக்குற தன்மை பெண்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பெண்களுடைய வயசை கேட்கக்கூடாது. அவங்கள பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. என்ன சேலரி வாங்குறேன் இந்த மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது. சமையலை டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. என்ன சமைச்சாலும் அதை நல்லாவே அக்செப்ட் பண்ணுற ஒரு பக்குவம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணும். அதே மாதிரி குறிப்பாக இப்போ சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பல பெண்களுக்கும் பிடிக்காத விஷயம். இப்போ இருக்கிற பல பெண்களும் இதை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது என்னன்னா, "என்னம்மா வயசாகிட்டே போகுது, கல்யாணம் எப்போ? என்னம்மா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, குழந்தை எப்போ?" இப்படின்னு கேட்குறவங்கள சுத்தமாக பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது 2மே அவங்களுடைய மனசையும் உடலையும் பொறுத்து அமையிறது. அது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். இதை ஒரு கேள்வியாக பப்ளிக்கில் கேட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுறது சுத்தமாக பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த சாஃப்ட் நேச்சராக இருக்கிற பசங்களை ஃப்ரெண்ட்லியாக ஏற்றுக்க பிடிக்கும். ஆனால் ஒரு பார்ட்னராக லைஃப் பார்ட்னராக வரவங்க கண்டிப்பாக ஒரு ரக்கட் பாயாக இருந்தால் தான் பிடிக்குன்றத சமீபத்தில் கூட நீயா நானா ஷோவில் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஆண்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்க தனிமையை விரும்புவாங்க. ஆனால் பெண்கள் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்கள டேக் கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. கேரிங்காக பார்த்துக்கணும், அஃபெக்ஷனாக இருக்கணும், அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தவங்களை ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் பெண்களுக்கே இருக்குது. அதனால தான் சில ஆண்கள் செய்கிற தப்புகளை பெண்கள் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடுறாங்க. சில ஆண்கள்லாம் இருப்பாங்க. அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்கலாம் மனைவி எப்படியாவது புரிஞ்சுக்கணும். லவ் மேரேஜ்னா ஓகே. அரேஞ்ச் மேரேஜா இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கணும்னு நெனச்சு சில தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நெனச்சு அதே தான் செய்வோம். அதே மாதிரி தான் பெண்கள புரிஞ்சுக்கணும்னு நெனச்சு நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஸோ ஆண்களே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ஓஹோன்னு இருக்கும். இதே மாதிரி அடுத்து என்ன டாபிக்ல வீடியோ வேணுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.